இயேசு கிறிஸ்து எருசலேமின் வீதிகளிலே இப்படி அடிக்கப்பட்டார். தன்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா ரத்தத்தையும் அவர் ஒரு சொட்டு கூட தனக்காய் மிச்சம் வைத்துக் கொள்ளாதபடிக்கு தன்னுடைய ரத்தம் முழுவதுமாய் சிந்தி நமக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஐயா, தன்னை ஒப்பு கொடுத்தார். அம்மா, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த சிலுவையை சுமந்தார்? எல்லா மனுஷருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக அல்லவா? பாவத்திலே இதுவரைக்கும் உழன்று கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, இதோ கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னைத்தானே இப்படி ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரு உழப்பட்ட நிலத்தை போல இருந்தது என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. நமக்காக அடிக்கப்படுகின்ற நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நாம் நம்முடைய வாழ்வின் குறைவுகளுக்காக இதோ அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை பார். உனக்காக தன்மேல் சுமந்து கொண்ட உன் நேசரை பார். அவர் அழைத்திருந்தால் 1000 தேவதூதர்கள் அவரை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் சிலுவையிலே மரண பர்யந்தம் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு ஆட்டுக்குட்டியை பார். இந்த பாடுகள் உனக்காக அல்லவா? இந்த காயங்கள் உனக்காக அல்லவா? நம்முடைய மீறுதல்களுக்காக அல்லவா? உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் தேடி 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 சந்தோஷத்தோடு செய்து கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகளே, இந்த காட்சியை பாருங்கள். ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்த சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை. பரலோக வாழ்வு இல்லை. உனக்காக எனக்காக அடிக்கப்படுகின்ற நேசரை பார். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட உன் அருமை நேசரை பார். Monstra nobis quod ibetur. Prova stud. Quale? Nimes hoc parvo. Gusta! Gusta! எருசலேம் வீதியிலே இயேசு பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நமக்கு ஏதோ விருதாக வரவில்லை. இயேசு தன்னை இப்படி ஒப்பு கொடுத்ததினாலே, தன்னை இப்படி சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே, அவர் இப்படி அடிபட்டதினாலே, அவர் இப்படி காயப்பட்டதினாலே, அவர் இப்படி தன்னை நிந்தைக்கு ஒப்பு கொடுத்ததினாலே நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கிறது. பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது. என் அன்பு சகோதரி, உன் நேசரை பார். உனக்காக காயப்படுகிற நேசரை பார். உனக்காக ரத்த சிந்தி துடி துடித்துக் கொண்டிருக்கிற உன் அருமை நேசரை பார். இந்த பாடுகள், இந்த அடிகள், இந்த துன்பங்கள் ஏதோ வாழ்க்கையில வரவில்லை. ரட்சிப்பு இலவசம்தான். ஆனா கிறிஸ்து அதற்கு இப்படி விலைக்கரையும் செலுத்தியிருக்கிறாரே. கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை விலைக்கரையும் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறாரே. என் அன்புக்குரியவர்களே, தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இயேசுநாதர் இப்படியெல்லாம் அடிக்கப்பட்டு வாழ்க்கையில் மீட்பை கொண்டு வந்தார். ஒன்றுக்குரிய 40 அடிகள் அவர் தொடர்ந்து அடிக்கப்பட்டார். அவர் வாய் திறவாமல் இருந்தார். அவருடைய சரீரம் அனைத்தும்
கெட்டு போனார்களே, அவர்களை பரலோகம் கொண்டு வருவதற்கு நரகத்தில் சென்று அவர்கள் இந்த அடிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் நரகத்தின் அக்கினியிலே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக என் பிள்ளைகள் இந்த வழிகளை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த உன் அருமை ரட்சகரை பார், கல்வாரியின் கோரத்தை பார், இயேசு உனக்காக அடிக்கப்பட்ட அந்த காட்சியை பார். வார்த்தையிலே, நினைவிலே, பார்வையிலே, செய்கையிலே எத்தனையோ பாவங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் சகோதரா. உனக்கு மீட்பும் ரட்சிப்பும் இயேசு சிலுவையிலே இப்படி விலைக்கரியத்தை செலுத்தி உன்னை மீட்டிருக்கிறாரே, அந்த கோர காட்சியை பார், அந்த கோர காட்சியை பார். தேவாலயத்திரை இரண்டாய் கிழிந்ததன்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம். என் அன்புக்குரியவர்களே, நம் எல்லோரும் கண்களை மூடி, இயேசுவே எனக்காகவா இப்படி அடிக்கப்பட்டீர், எனக்காகவா இந்த பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், எனக்காகவா உன்னுடைய சரீரம் இப்படி கடாவப்பட்டது, எனக்காகவா இந்த காயத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய வாழ்க்கையின் குறைவுகளுக்காக நான் இந்த உலகத்திலே பாவத்தை விரும்பி செய்ததற்காக, என் பாவங்களில் இருந்து என்னை விடுவிப்பதற்காகவா இந்த கோலத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர். எல்லோரும் கண்களை மூடி, இயேசுவே இப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டு இதிலிருந்தா எனக்கு ரட்சிப்பு, இதிலிருந்தா எனக்கு மீட்பு, இதிலிருந்தா எனக்கு வாழ்வு, இதிலிருந்தா எனக்கு பரலோகத்தின் மகிமை, இதன் வழியாகவா கடவுள் எனக்கு கொடுத்தீர் என்று எவ்வளவு பேர் சொல்ல போறீங்க? எனக்கு இப்படி ஒப்பு கொடுத்தீங்களே, என் வாழ்க்கையை நீ உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, பரிசுத்தத்திற்கு வாழ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ரட்சிப்புக்கு என்ன அழைச்சிருக்கீங்களே அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்வின் குறைவுகளை மன்னியுங்கப்பா, கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமை விட்டு விலகாதிருக்கிற குறைவுகளை கடவுள் மன்னியுங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருக்க. இனி கிறிஸ்துவுக்காய் சாட்சியாய் நான் வாழணும், இனி கிறிஸ்துவுக்கு உண்மையாய் உத்தமமாய் நான் வாழணும், இந்த உலகத்திலே இயேசுவுக்காய் நான் உண்மையோடு வாழணும் ஆண்டவரே, பரிசுத்த வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, பிசாசு உலகமும் நினைத்தது இயேசுவை சிலுவையில் அறைந்து முடிந்தாயிற்று, கிறிஸ்து மரித்து போனார், இனி யாருக்கும் ரட்சிப்பு இல்லை, இனி யாருக்கும் மீட்பு இல்லை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமும் என்று சொன்ன கிறிஸ்து உலகத்திலே மரித்து போனார், இனி இல்லை என்று சொல்லி உலகம் நினைத்தது. என் அன்புக்குரியவர்களே, உலகம் நினைத்தது கிறிஸ்து மரித்து போனார் என்று சொல்லி. கண்களை திறந்து நாம் பார்க்கும் பொழுது இதோ நம் கண்கள் காண மரித்த கிறிஸ்து, இதோ உயிர்த்தெழுந்த நிகழ்வு, இதோ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது, கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், கிறிஸ்து மரணத்தை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரணம்